பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ இஃப்தரல் அலைக்கும் ஹுப்ப அபீ பக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலி கமா இஃப்தரல் அலைக்கும் சலாத்த வ சௌம ஜக்காத்த வல் ஹஜ். உங்களுக்கு ஃபர்லு என்ன ஃபர்லுனா அபூபக்கர் நாயகத்தை முஹப்பத் வைக்கணும், உமர் நாயகத்தை முஹப்பத் வைக்கணும், உஸ்மான் நாயகத்தை முஹப்பத் வைக்கணும், அலி நாயகத்தை முஹப்பத் வைக்கணும். இவங்க 4 பேரை முஹப்பத் வைக்கிறது ஃபர்லு. எப்படி தொழுகை எப்படி ஃபர்லோ, ஜக்காத் எப்படி ஃபர்லோ, நோன்பு எப்படி ஃபர்லோ, ஹஜ்ஜி எப்படி ஃபர்லோ, இதே மாதிரி தான் உங்களுக்கு இன்னொன்று என்ன, இவங்க 4 பேரையும் முஹப்பத் வைக்கிறது ஃபர்ல். ஹக்கீமு சலாத் அபூபக்கர் நாயகத்தை முஹப்பத் வைக்கிறது ஃபர்ல். ஆத்து ஜக்காத் உமர் நாயகத்தை முஹப்பத் வைக்கிறது ஃபர்ல். தொழுகையுடைய இடத்துல இவங்க இருக்காங்க, நோம்புடைய இடத்துல உமர் நாயகம் இருக்காங்க, ஜக்காத்துடைய இடத்துல இருக்காங்க. இப்போ அவங்க தான் ஒரு வியாபார கூட்டம், ஒரு வியாபார கூட்டத்திற்கு தலைவராக யாரை அனுப்புறது அப்படின்றதுக்காக ஒரு லேசாக ஒரு சத்தம், இவரை அனுப்பலான்னு அபூபக்கர் நாயகம், இன்னொருத்தர் அனுப்பலான்னு உமர் நாயகம், லேசாக ஒரு குரலை உயர்த்தணுன்னு அல்லாஹு தஆலா வலா தர்ஃபு அஸ்வாத்துக்கும் ஃபௌக சௌத்தன் நபி, நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய வாய்ஸை உயர்த்திடாதீங்க, உங்களுடைய சத்தத்தை உயர்த்திடாதீங்க. இப்போ வேணும்னே பண்ணலை, முஹம்மது ஸல்லல்லாஹு எந்த வகையிலும் எந்த நிலையிலையும் அவர்கள் கண்ணியம் தாழ்த்த வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் கிடையாது, வேண்டும் என்றே செய்யவில்லை. அப்படி யாரை வைக்கிறதுன்ற ஒரு 2 பேச்சு 2 வாக்கியம் நடக்கும் பொழுது ஒரு 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 சவுண்ட் அதிகமாகிடுச்சு. அப்போ சொல்கிறான் அல்லாஹ், தொழுகைக்கு நிகராக இருக்கக்கூடிய அபூபக்கர் நாயகத்துடைய தொழுகை காணா போயிடும். அந்த அஹபத ஆமாலுக்கும் அந்தும்லா தஷ்ரூன், தொழுகைக்கு நிகராக இருக்கக்கூடிய அபூபக்கர் நாயகத்துடைய தொழுகை இல்லை, நோன்புக்கு நிகராக இருக்கக்கூடிய உமர் நாயகத்துடைய நோன்பு இல்லை, ஜக்காத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய உஸ்மான் நாயகமாக இருக்கட்டும், ஹஜ்ஜுக்கு நிகராக இருக்க அலி நாயகம் யாராக இருந்தாலும் சரி, அபூபக்கர் உமர் நாயகத்தை சொல்லிட்டான், நீங்கள் அந்த அளவுக்கு ஃபர்லு தான், தொழுகைக்கு நிகராக இருக்கீங்க, நோன்புக்கு நிகராக இருக்கீங்க. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் தெரியாமல் ஒரு கண்ணியம் தவறுனா கூட, தெரியாமல் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் கூட உங்க தொழுகையே இருக்காது, உங்க நோம்பே இருக்காது, உங்க ஜக்காத்தே இருக்காது, உங்க ஹஜ்ஜே இருக்காது, இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் இல்லைன்றதே அந்தும்லா தஷ்ரூன் உங்களுக்கு தெரியவே செய்யாது. இந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான் அந்த சஹாபாக்களை, அபூபக்கர் நாயகம் உமர் நாயகத்தை. ஆனால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ரஃபானா லக ஜிக்ரகன்னு அல்லாஹ் சொன்னதுனால இவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி விட்டு, இவர்கள் இந்த விஷயத்தின் மூலமாக அந்த அஹபத ஆமாலுக்கும் அந்தும்லா தஷ்ரூன் அந்த அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் உயர்த்திருக்கான். என்னதான் தொழுகையாக இருக்கட்டும், தொழுகைக்கு ஈக்குவலாக இருக்கட்டும், உங்கள் தொழுகையே இல்லாமல் போயிடும். பெருமானாருக்கு எப்படி கண்ணியம் செய்ய வேண்டுமோ அப்படி கண்ணியம் செய்யவில்லை என்றால், என்னதான் நோன்புக்கு ஈக்குவலாக இருக்கட்டும், ஆனால் அந்த நோன்புக்கு ஈக்குவலாக இருந்தாலும் உங்க நோன்பே இருக்காது, உங்க நோன்பே இல்லாததே உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நான் அந்த அளவுக்கு முஹப்பத் வைக்கிறேன் என்பது தான் அல்லாஹ்வுடைய எண்ணம். ஆக இப்போ ஒரு விஷயம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன மாதிரி வலா ஷம்சுன் வலா கமருன் அப்போ சொன்னது என்னது கிடையாது, சூரியனும் கிடையாது சந்திரனும் கிடையாது. இப்போ சூரியனும் கிடையாது சந்திரனும் கிடையாதுன்னு சொன்னால் ஒரு நேரம் வரத்திற்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. இப்போ நேரம் காலம் இதெல்லாம் எதை வச்சு கணிக்கிறாங்க, சூரியன் சந்திரன் வச்சு தான் கணிக்கிறாங்க. அப்போ சூரியனும் கிடையாது சந்திரனும் கிடையாதுன்னா என்ன கிடையாது, உங்களுக்கு நேரமும் கிடையாது காலமும் கிடையாது. அப்போ நேரமும் காலமும் கிடையாது. பெருமானா என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யராபில் லைலி வல் உலுமாத்தி கமா யராபில் நஹாரி வல் லௌஹி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருள்லையும் எப்படி இரவுலையும் இருட்டிலையும் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, வெளிச்சத்துலையும் காலையிலையும் வெளிச்சத்துலையும் எப்படி நம்ம பார்க்குறோம், காலையிலையும் வெளிச்சத்துலையும் எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே நிலையில் இருட்டிலையும் இரவுலையும் பார்ப்பாங்க. அப்போ இருட்டிலையும் இரவுலையும் அதே நிலையில் பார்க்குறாங்கன்றப்ப அவர்களுக்கு காலையிலே பார்ப்பதற்கும் அந்த வெளிச்சம் தேவையில்லை. காலையில் இருட்டிலையும் இருளிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க. பகலிலும் வெளிச்சத்திலும் எப்படி பார்க்கின்றார்களோ அதே போன்று இரவிலும் இருட்டிலும் பார்ப்பார்கள் சொன்னால், காலையில் அவங்க பார்க்கறதுக்கும் வெளிச்சம் தேவை கிடையாது. வெளிச்சம் நமக்கு தான் தேவை, இருளில் நம்மளால தான் பார்க்க முடியாது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் காலையில் எப்படி பார்ப்பார்களோ அப்படியே பார்ப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சூரியனும் தேவையில்லை பார்ப்பதற்கு, இரவு சந்திரனும் தேவையில்லை பார்ப்பதற்கு. அப்போ அந்த சூரியன் சந்திரன் இதன் மூலமாகத்தான் காலம் நேரம். அப்போ நம்ம ஒரு விஞ்ஞானி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த விஞ்ஞானி, இல்மின் உச்சம், விஞ்ஞானத்தின் உச்சம், விஞ்ஞானத்தின் உச்சம் என்னன்னு சொன்னால் ஒரு பொருள் இருக்கணும்,
ஒரு பொருள் இருக்கணும்னு சொன்னால் காலமும் தேவை, நேரமும் தேவை. விஞ்ஞானத்துடைய உச்சம் என்ன? அறிவின் உச்சம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவின் உச்சம் என்ன? ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காலமும் வேண்டும், நேரமும் வேண்டும். காலமும் நேரமும் இல்லாமல் ஒரு பொருள் இருக்க முடியுமா? நம்ம அறிவு யோசி பார்ப்போம். நம்முடைய அறிவினுடைய உச்சம் என்ன? ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்றால் காலமும் வேண்டும், நேரமும் வேண்டும். ஆனால் அல்லாஹும் ரசூலும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் காலமும் கிடையாது, நேரமும் கிடையாது. வலா ஷம்சுன் வலா கமருன்னு சொல்லிட்டாங்க. சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. அப்போ காலமும் நேரமும் இருந்தால்தான் ஒரு பொருள் இருக்க முடியும் என்பது தான் மனிதனின் அறிவினுடைய உச்சம். அந்த அறிவினுடைய உச்சமே இல்லாமல் போனது கலிமத்து தௌஹீதின் முன்னாடி. அந்த அறிவினுடைய உச்சமே இல்லாமல் போயிடுச்சு. காலமும் நேரமும் இல்லாமலே அல்லாஹும் ரசூலும் இருந்திருக்காங்க. அப்போ இடமும் தேவை, இடமும் இல்லாமல், காலம் நேரம் இடம் எதுவுமே இல்லாமலே அல்லாஹும் இருந்திருக்கார்கள், ரசூலும் இருந்திருக்காருன்னா கலிமத்து தௌஹீத். அப்போ லா ஷரீக லஹுனா ஷிர்கே கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த இணையுமே கிடையாது. எந்த நபிமார்கள் இந்த கலிமாவை சொன்னாலும் சரி, இந்த வாக்கியத்தை சொன்னாலும் சரி, எந்த நபிமார்கள் இந்த வாக்கியத்தை சொன்னாலும் சரி, லா ஷரீக லஹுல அவங்க ஷர்க்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒரு படைப்பு இருக்கும். கிடையாது. லா ஷரீக லஹு ஷிர்க்கு கிடையாது. இந்த என்னது இவங்க ஜாக்கிர் கிடையாது, ஹாஜா கிடையாது அப்படின்ட்டு இவங்க கிடையாது. இல்லை ஒரு படைப்பு, சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது. எந்த ஒரு நபியாக இருந்தாலும் சரி, எல்லா நபிமார்களுமே காலம் நேரம் வந்ததற்கு பிற்பாடு தான் நபிமார்கள். மற்ற படைப்புலாம் காலம் நேரமே படைப்பு தான், இடமே படைப்பு தான். இந்த காலம் நேரம் இடமே இல்லாத காலத்திலே அல்லாவும் ரசூல்லாம் வந்திருக்காங்க. அப்போ எந்த நபி வந்தாலும் சரி, அந்த நபி வரும்பொழுது காலம் நேரம் இடம்லாம் வந்து விட்டது. அப்போ லா ஷரீக லஹு எந்த நபி சொன்னாலும் சரி, அந்த நபி சொல்லும் பொழுது அல்லாஹ் ஷிர்க்குன்னு சொல்லக்கூடிய, ஷிர்க்கு வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சபப் இருக்கத்தான் செய்யும். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா ஷரீக லஹு சொல்லும் போது, முஹம்மது ரசூலுல்லாஹ் லா ஷரீக லஹு சொல்லும் பொழுது எந்த படைப்புமே கிடையாது. அல்லாஹ்வை ஹூபஹூ பார்த்து லா ஷரீக லஹு என்று சொன்னார்கள். அப்படி லா ஷரீக லஹு என்று சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு யாராலையும் சொல்ல முடியாது. எந்த நபிமாலையும் சொல்ல முடியாது, என்ன வலியுல்லாவாலையும் சொல்ல முடியாது, எப்பேற்பட்ட எந்த உயர்ந்த மனிதராலையும் சொல்ல முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் சொன்னார்கள் லா ஷரீக லஹு. எந்த படைப்புமே இல்லாத நேரத்திலே, காலமும் இல்லாமல், இடமும் இல்லாமல், நேரமும் இல்லாத அந்த நேரத்தில் சொன்னாங்க லா ஷரீக லஹு. அப்போ எனவே தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேலே போகும்போது, மேராஜுக்கு மேலே போகும்போது, இந்த தஜாவஸ்து தரக்து பின்னூர், காலமே இல்லாத, இடமே இல்லாத அந்த அல்லாஹுவை பார்ப்பதற்கு உங்களால் தான் முடியும், மலக்காகிய என்னாலும் முடியாது. இதற்கு மேலே நான் தாண்டி வந்தேன்னு சொன்னால் அந்த நூரை தாங்க முடியாமல் நான் எரிஞ்சு போயிடுவேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கு அந்த நிலையிலே இருப்பதற்கு, அல்லாவை ஹூபஹூ பார்ப்பதற்கு, அல்லாவை ஹூபஹூ உணர்வதற்கு, அல்லாவை ஹூபஹூ விளங்குவதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு தாத்தை தவிர வேறு யாராலும் முடியாது, எவராலும் முடியாது. எனவே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, உங்களை பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, உங்களை பார்க்கணும். அல்லாஹ் அவனை பார்க்கணும், அல்லாஹ் அவனை பார்க்கணும். உங்களால் முடியாது. ஏன்னா நான் வருவதற்கு காலம் நேரம் எதுவுமே கிடையாது, எந்த விஷயமே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன ஒரு வஸ்துல வர சொல்கிறீங்க, வஸ்துல வந்தனா அந்த வஸ்துவே இருக்காது, இருந்தாலும் வற்புறுத்துறாங்க, இல்லை அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும். அப்போ அல்லாஹு தாலா மலை, தூர்சினா மலை, அந்த மலையில் டச் தான் பண்ணுறான். அந்த மலையில் டச் பண்ண உடனே அந்த மலை வெடிச்சு மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. நான் வரது ஏன் ஹூபஹூ முஹம்மது ரசூலுல்லாஹ் தவிர யாராலையும் முடியாது. அந்த நிலையில் வந்து பார்க்குறதுக்கு உங்களால் முடியாது. இந்த படைப்பில் வந்து காட்டுறத அந்த படைப்பால் தாங்க முடியாது. வந்து பார்க்க உங்களால் முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் தவிர என்னை பற்றி விளங்க வேறு யாருமே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லி முடிச்சிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கே சொல்லி முடிச்சிட்டான்னு சொன்னால் பின்னாடி வரக்கூடிய நம்மளாம் யோசித்து பார்க்க முடியுமா? அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒன்றை நம்மளால் செய்ய முடியுமா? லா தத்தபையும் நலுரத்தன், ஒரு பார்வைக்கு மேலே இன்னொரு பார்வை பார்க்காத. இல்லு பசர், நீங்கள் என்ன பண்ணு, அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பார்வையை தாழ்த்துங்க. அந்நிய பெண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வையை தாழ்த்துங்கன்றான். அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க லா தத்தபியோ நலுரத்தன், ஒரு பார்வையை பார்த்துட்டு இன்னலக்கல் ஊலா வலைசத்துலக்கல் ஆகிறா,
ஒரு பார்வை தான் உங்களோடது, இன்னொரு பார்வை உங்களோடது கிடையாது. அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பிறகு யா ரப்பி அதுஹிப் பஸரி, யா ரப்பி அதுஹிப் பஸரி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க முடியல. எப்போ பெருமானா ஸல்லல்லாஹு இந்த பார்வையால் பார்க்க முடியலையோ, பெருமானார் மறைஞ்சிட்டாங்க, இதற்கு பிற்பாடு இந்த பார்வையால் பெருமானாரை பார்க்க முடியலையோ, அப்போ நீ என்ன பண்ணிறியா அல்லாஹ், என்னுடைய பார்வையை பிடித்து பார்வையை பறித்துடுன்னு துவா செய்கிறாங்க. அந்த துவாவை அல்லாஹ் கபூல் பண்ணுறான். அவங்க பார்வையை பறிச்சிட்டான். பார்வையை பறிச்சிருந்து இது வரைக்கும் அவங்க மனைவியை பார்க்காம இருந்திருப்பாங்களா, தாய் தந்தையரை பார்க்காம இருந்திருப்பாங்களா, மக்களை பார்க்காம இருந்திருப்பாங்களா, காபத்துல்லாவை பார்க்காம இருந்திருப்பாங்களா? இவங்கெல்லாம் அதை பார்த்தாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க. ஆனால் அந்த பார்த்ததுல எல்லாம் அவங்க யாரா பார்த்தாங்க? முஹம்மது ரசூலுல்லாவை பார்த்தாங்க. இந்த முஹம்மது ரசூலுல்லாவை பார்க்காம மற்ற படைப்புகள்லாம் அவங்க பார்த்துருந்தா, அல்லாஹ் என்னுடைய பார்வையை பறிச்சிருன்னு சொல்லியிருக்கப்ப அல்லாஹ் தஆலா பறிச்சிருக்க மாட்டான். எப்போ பார்வையை பறிக்கிறானோ அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாவை தவிர வேற யாரையுமே பார்க்கல. எனவே தான் அந்த பெருமானார் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, மறைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பார்வையை பறிச்சணும், உடனே பறிச்சிட்டான். எனவே தான் அபுல் ஹசன் ஷாதிரி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, லவ் லம் அரா முஹம்மதன் லஹலத்தன் லகஃபர்து, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சனப்பொழுது நான் பார்க்கலனா கூட நான் வழி தவறி போயிடுவேன். ஒரு சனப்பொழுது பார்க்கலனா என் நேரமும் அவர்கள் எந்த படைப்பை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, முதலில் முஹம்மது ரசூலுல்லாவை பார்த்துத்தான் அவர்களை பார்க்கின்றார்கள். வாலமா அன்னஃபிக்கும் ரசூலுல்லாஹ், பெருமானாரை என் நேரமும் பார்த்துத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலை இது. ஆனால் நஃப்ஸுடைய நிலை, ஷைத்தான் விட்டுருவானா, ஷைத்தான் பார்க்காம வச்சுருவானா? ஷைத்தான் பார்க்காம வைப்பான். 4 பொண்ணுங்க போகிறாங்க, 4 பொண்ணுங்க பேர் அழகிங்க, எப்படிப்பட்ட அழகுன்னே சொல்ல முடியாது. ஆனால் அப்போ குனிஞ்சிடான், பார்க்க மாட்டிருக்கான். என்ன பார்க்க மாட்டிருக்கான்? ஷைத்தான் நஃப்ஸே பார்க்க விடாது, நஃப்ஸே பார்க்க வைக்கல. ஏன் பார்க்க வைக்கலன்னா, அவங்க 4 பேருக்குமே மெட்ராஸை, அந்த மெட்ராஸை இருக்கிறவங்கள பார்த்தா, அவள் எவ்வளோ அழகியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், மெட்ராஸை இருக்கிறவளை நம்ம பார்த்தோன்னா நஃப்ஸு சொல்லும், நம்ம பார்த்தோன்னா நமக்கும் மெட்ராஸை வந்துடும். அதனால் எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் சரி, 4 பொண்ணு வரட்டும், 40 பொண்ணு வரட்டும், அவர்களுக்கெல்லாம் இந்த வியாதி இருக்குன்னு சொன்னால் அப்போ சொல்லும் நஃப்ஸு பார்க்காதன்னு. அப்போ இவர் இலாஹா யார் ஆக்கியிருக்காரு? அப்போ சொன்ன மாதிரி இலாஹா அல்லாஹ் வாக்கல, இலாஹா ஒரு நஃப்ஸை தான் ஆக்கியிருக்காரு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம், அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம், தத்தபியோ நலரத்தன், ஒரு பார்வையை தாண்டி இன்னொரு பார்வையை பார்க்காத. இதை அப்படியே பார்க்கணுன்னாலும் வயசுக்கு கூடினவங்களா இருந்தால் அம்மாவை பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் கூடினவங்களா இருந்தால் அக்காவை பார்க்கணும், குறைஞ்சவங்களா இருந்தால் தங்கச்சியை பார்க்கணும், குறைஞ்சவங்களா இருந்தால் மகளை பார்க்கணும். அப்போது இந்த ஒரு விஷயத்தையே நம்மளால் செய்ய முடியல. இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கே நஃப்ஸு நினச்சா செய்ய வைக்கும். ஏன்னா நஃப்ஸு நினச்சா அவன் செஞ்சிருவான். நஃப்ஸுனாலே நம்ம தான், நஃப்ஸு வேற, நம்ம நினைக்கிறோம்னா செஞ்சிருவோம். நமக்கு பாதிப்பு வருது, அவங்கள பார்த்தா பாதிப்பு வரும்னா நம்ம செய்வோம். ஆனா பாதிப்பு வராதுன்னா நம்மளால செய்ய முடியாது. இந்த ஒரு விஷயத்தையே முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஒரு விஷயத்தையே நம்மளால செய்ய முடியலன்னு சொன்னா, அப்ப அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் எவ்வளவு விஷயம் சொல்லிருக்காங்க, அதை எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியுமா? அந்த பெருமானார் அவங்களுடைய அதான் சொல்லிட்டாங்க. பெருமானார் சொல்லுறோம், லா யதுகுலுல் ஜன்னத அஹதும் மின்கும் பி அமலிஹி இல்லா மா ரஹிம ரப்பி. நீங்க அமல் செஞ்ச மூலமாக இந்த ஒரு விஷயத்தையே நம்மளால எத்தனை பேரால நம்மளால செய்ய முடியும்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்தையே நம்மளால செய்ய முடியாதுன்றப்ப எனவே தான் சொல்லிட்டாங்க, நீங்க உங்க அமலை கொண்டு போக முடியாது. என் இறைவன், என் ரப்பு, என் உம்மத்திலிருந்து வந்திருக்கேன்னு பிச்சை போட்டாதான் உங்களுக்குலாம் சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போது நம்ம அமல் செய்வோம், தக்குவாதாரியாகவே இருப்போம். இந்த விஷயம் எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். செஞ்சுக்கிட்டே இருந்தால் கூட அந்த அமலின் மூலமாக நாம் சொர்க்கத்தை கேட்கலையாலும், அமலின் மூலமாக நான் சொர்க்கத்தை கேட்கல, அமலின் மூலமாக சொர்க்கத்தை கேட்டு நான் சொர்க்கத்துக்கு போனேன்னா, அமல் மூலமாக ஒருத்தன் சொர்க்கத்தில் இருக்க தான் செஞ்சான். 6 லட்சம் வருஷம் இருந்தான். அவன் என்ன சொர்க்கத்தில் என்ன சொர்க்கத்திற்குரியவனாவா இருந்தான்? அமலின் மூலமாக எங்களுக்கு சொர்க்கமே வேண்டாம். ஆனால் மாற்றமாக உன் பொருத்தத்தின் மூலமாக, நீ தூக்கி போட்டதின் மூலமாக, இப்ராஹிம் நெருப்பில் தான் இருந்தாங்க. நெருப்பிலே இருந்தால் கூட அவங்க அந்த நெருப்பே குளிர் பூங்காவாக தான் இருந்துச்சு. எங்கள் அமலின் மூலமாக எங்களுக்கு சொர்க்கம் வேணாம். அந்த நாங்க அமலின் மூலமாக சொர்க்கத்துக்கு போனா, அந்த சொர்க்கம் ஷைத்தான் எப்படி சொர்க்கத்துல இருந்தா அந்த மாதிரி சொர்க்கம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அமலின் மூலமாக வேணாம், எங்க எஜமான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தின் நினைச்சு நீ பிச்சை போட்டா எங்களுக்கு சொர்க்கத்துக்கு கூடிய அந்த சொர்க்கம் தான் நாம் அடையக்கூடிய உன்னதமான சொர்க்கமாகவே இருக்கும். அப்போ
இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் உயிர் வாங்க வரப்போ அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நபியாக இருந்துட்டு அழுவுறீங்களே, நபியாக இருந்துட்டு அழுவுறீங்களே. நபியாகவும் சொல்கிறாங்க, இல்லை நான் அதுக்காக அழுவலை, உயிர் பிரியுதுன்றதுக்காக நான் அழுவலை. பின்னாடி ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லான்னு ஜிக்ர் செய்வாங்க. அப்போ ஜிக்ர் செய்யக்கூடிய அந்த நிலையில் என்னால் இருக்க முடியாது. ஒரு கூட்டம் இருந்து ஜிக்ர் செய்யும், ஆனால் அந்த நேரத்தில் நான் இருந்து ஜிக்ர் செய்ய முடியாது. அப்போ என்ன சொல்கிறான், அல்லாஹு தஆலா அமலக்கும் மௌத்துக்கு விட்டுருங்க, இன்னும் சொல்லு ஹயாத் அலி ஜிக்ரி, என் ஜிக்ருக்காக தானே அவங்க கேட்குறாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விட்டுருங்க. இப்போ அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போகிறப்ப பார்க்குறாங்க, பார்த்தா இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இருந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே முகமது சுல்லா எங்கே இருக்காங்க, அங்கே தான் இருக்காங்க, நம்ம பேசுகிறத கேட்டுட்ருக்காங்க. அந்த இலியாஸ் நபி சொல்கிறாங்க, நான் வந்து என்னது நோன்பு பிடிக்கிறேன், நோன்பு நான் வருஷத்தில் எல்லா நாளும் நோன்பு பிடிப்பேன், ஒரு நாள் தான் நான் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன், இஃப்தார் இருப்பேன், அந்த ஒரு நாள் தான் இந்த நாள். சொர்க்கத்திலேருந்து சாப்பாடு வருது, சாப்பிட்றாங்க, முகமது சுல்லா முசாஃபா செய்கிறாங்க, மோனக்கா செய்கிறாங்க, இவ்வளோ விஷயங்கள் நடக்கு. அல்லாஹ் தஆலா ஜிக்ருக்காக கியாமத் நாள் வரைக்கும் விட்டுருக்கான், அல்லாஹ்வுடைய ஜிக்ருக்காக ஹயாத்தாக இருக்காங்க. சொர்க்கத்திலேருந்து உணவு இறங்குது, சரிதான். என்னது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாஃபாவே பண்ணாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோனக்காவே பண்ணாங்க. ஆனால் இது எல்லாம் நடக்கிறத விட நான் ஒரு அனஸாக இருந்திருக்கக்கூடாதா, நான் ஒரு பிலாலாக இருந்திருக்கக்கூடாதா? அல்லாஹ் மஜல்னி மின் உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானார் ஒரு நபியாகவே இருக்கிறேன், ஹயாத்தா அல்லாஹு தஆலா எனக்கு ஜிக்ருக்காக கியாமத் நாள் வரைக்கும் கொடுக்கட்டும். பெருமானாரை முசாஃபா பண்ணுறதோட, பெருமானாரை மோனக்கா பண்ணுறதோட பெருமானாருடைய உம்மத்தில் வர்றது தான் பெரியது. சஹாபாக்களாக வரணும்னு சொல்லலை, சஹாபாக்களாக வரணும், அனஸா வரணும், பிலால் ரலியல்லாஹு வரணும், அனஸ் ரலியல்லாஹு வரணும், அபூபக்கர் நாயகமாக வரணும், உமர் நாயகமாக வரணும். அப்படி சொல்லலை அவங்க. அல்லாஹ் மஜல்னி மின் உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மத்தில் கடைசியாக வரணும், அதில் வந்துடுவான், கடைசியாக வரக்கூடிய குலாமும் வந்துடுவான். நான் இவ்வளோ பெரிய சிறப்பு எனக்கு கிடைப்பதை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தில் நான் ஒரு குலாமாக வந்தேன்னா, அப்போ அவங்க என்ன காமிச்சிட்டாங்க, இதன் மூலமாக எனக்கு வரக்கூடிய விஷயங்களை விட, இதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை விட பெருமானாருடைய உம்மத்தில் ஒரு அதுனா குலாமாக வந்தனா இதை விட அதிக விஷயம் கிடைக்கும்ன்றதை அவங்க உணர்ந்ததுனால தான் அல்லாஹ் மஜல்னி மின் உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மஜல்னி மின் உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நபிமாரெல்லாம் கேட்டாங்க. கேட்காமலே அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் அல்லாஹ் தஆலா அவனே நமக்கு பிச்சையாக போட்டுட்டான். சொர்க்கத்தை பிச்சை போடுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா பெருமானுடைய உம்மத்தை நமக்கு பிச்சையாக போட்டுட்டான், உம்மத்தில் கொண்டு வந்துட்டான். அப்போ அம்மார் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை திட்டுங்க, உயிர் இந்த தண்ணியில் முக்கி உயிர் பிரியக்கூடிய நிலைமை, உயிர் பிரியக்கூடிய நிலைமையில் பெருமானாரை நீங்கள் திட்டுங்க. பெருமானாரை திட்டினா ஒன்று விட்டுறாங்க, பெருமானாரை திட்டிறாங்க, ஒரு வார்த்தை திட்டிறாங்க, திட்டின உடனே ஹயாத் விட்டுட்டாங்க. விட்டின உடனே அம்மார் வழி தவறிட்டார். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அவருடைய ஈமானில் எந்த பாதிப்பும் இல்லை, அவர் ரத்த நாளங்களும் கூட ஈமான் இருக்கிறது. அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னது, அவங்களுடைய எண்ணம் அவுலா பி ஷஃபகத்தின் மின் அபி மின் அப்பா, அவங்க தாய் தந்தையரை விட, மனைவி மக்களை விட, மின் அன்ஃபுஸிஹிம் அவரின் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தை விட, அம்மாராகிய என் மீது என் வாப்பா வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தை விட, என் உம்மா வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தை விட, என் மீது எனக்கு இருக்கக்கூடிய முஹப்பத்தை விட அதிகமாக முஹப்பத் வைக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். இங்கே வேதனை அடையும் போது தண்ணியில் முக்கி நான் வேதனை அடையும் போது அந்த வேதனையிலே நான் வேதனை அடைந்ததை விட முஹம்மது ரசூலுல்லாஹ் வேதனை அடைந்தார்கள். அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை அடையக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் அந்த வார்த்தையை சொன்னனே தவிர, அம்மாராகிய என்னுடைய உயிர் போறதுன்னா கண்டிப்பா நான் முஹம்மது ஸல்லல்லாஹு மாற்றமா பேசியிருக்க மாட்டேன். ஆனா நான் இங்க வேதனைப்பட்டுவதின் மூலமாக வேதனைப்படுவதே முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். எனவே தான் பெருமாள் சொன்னாங்க, ஆமா அவர்கள் உங்களை வேதனைப்படுத்தும் பொழுது நீங்கள் அடையக்கூடிய வேதனை விட முஹம்மது ஸல்லல்லாஹுக்கு நான் தான் அதிக வேதனைப்படுறேன். எனவே யாராவது உங்களை இந்த மாதிரி திட்ட சொன்னாங்கன்னா நீங்க திட்டுங்கன்னு பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நம் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தை விட, அல் முஸ்லிமு மன் சலிமுல் முஸ்லிமு மின் லிசானி வயதிஹி, ஒரு முஸ்லிமை கையாலேயோ அவர் நாவாலேயோ தாக்கிட்டார்னு சொன்னா அவருக்கு பாதிப்பு வரும். என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது, அவருக்கு உயிரேவா போயிட போகுது, அவருக்கு என்ன ஆயிட போகுது, எந்த பாதிப்பும் வராது. எதனால அல்லாஹ் தஆலா முஸ்லிம்ன்ற வலா தமுதுன இல்லா வந்து முஸ்லிமா இல்லாம மரணிக்காதீங்கன்னு சொல்லிட்டான். ஆனா அந்த முஸ்லிமா இருந்தா என்னன்னா என்ன பண்ணக்கூடாது,
நாவாலையும் சரி கையாலையும் சரி கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. அப்படி என்ன சிரமம் வந்துட போகுது? என்ன சிரமம் வந்துடுமா? வாலமும் அன்னஃபிக்கும் ரசூலுல்லாஹ் முஹம்மதுல்லா கூட இருக்கிறாங்க. நீ கஷ்டத்தை கொடுத்தன்னு சொன்னா அந்த அவனுக்கு கஷ்டம் கிடையாது, உடன் இருக்கக்கூடிய முஹம்மதுல்லா கஷ்டம். அந்த பெருமானார் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு முஸ்லீமுக்கு நீ இந்த சிரமம் கூட கொடுக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரமப்படக்கூடாதுன்னு இந்த சிரமத்தையே பார்க்காம அந்த முஸ்லீமை பாதுகாக்கணும்னு நினைக்கிறியா? யா அல்லாஹ், கபரில் அவங்க வேதனை அடையும் பொழுது அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள், இறை நேசர்களுக்கு கண்ணியம் சொல்ல எதிர்ப்பவர்களை நீ என்ன பண்ணிட்ட? மன்னாதாலி வலியன் பக்கத்து ஆதந்து பிள்வர், நீயே போர் பிரகடனம் செய்யறன்னு சொல்லிட்ட. ஆனா இறை நேசரை நல்லெண்ணம் கொண்டு அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள், கபரில் இருக்கக்கூடியவர்கள், சிறு விஷயம் வந்தாலே, சிறு அடிப்பட்டாலே, சிறு மனவருத்தம் பட்டாலே உடன் இருக்கக்கூடிய முஹம்மதுல்லா தாங்க மாட்டாங்க. அதனால நீ முஸ்லீம் என்ற தகுதியே இல்லை என்று சொன்னியே. கபரில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவ்வளோ வேதனை அடைகிறாங்க, அவ்வளோ பெரிய வேதனை வருதுன்னு சொன்னா அப்ப அவங்களால அதை தாங்க முடியுமா? முஹம்மதுல்லாவால தாங்க முடியுமா? எனவே எங்கள் சேகநாயம் கேட்கக்கூடிய துவா, அந்த கபரில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களை எல்லா கபரையும் சொர்க்க பூங்காவாகி ஆக்கிவிடியா அல்லாஹ், சொர்க்க பூங்காவாக ஆக்கிவிடியா அல்லாஹ். சாராயம் குடிக்கிறான், குடிச்ச உடனே அந்த போதையிலே மௌத்தாயிட்டான். சாராயம் குடிக்கிறான், குடிச்சு 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 அந்த சாராயத்துடைய போதையிலே மௌத்தா போயிட்டான். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய முஹப்பத், முஹம்மது ரசூலுல்லாஹுடைய போதை, அது ஒரு முறையாவது எங்களுடைய கல்பில் வந்திருக்காதா? அந்த கல்பில் வந்ததை அப்படியே நிலைக்க வச்சு அந்த நிலையிலேயே எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். ஷேகநாயம் சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, என்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க. ஷேகநாயம் சொன்னார், எத்தனையோ பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது, அல்லாவை கூட்டு போயிட சொல்லுங்களேன், அல்லாவை கூட்டு போயிட சொல்லுங்களேன். அல்லாஹ் இங்கே அடையக்கூடிய சிரமத்தை விட அல்லாஹ்வாகிய உன்னிடத்திலே வந்தால் இதை விட சிரமமே இல்லாமல் இருக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே தானே அல்லாஹ் என்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாட்ட கூட்டு போய் சொல்லிடுங்க, அல்லாட்ட கூட்டு போய் சொல்லிடுங்கன்ட்டு. அப்படி அந்த இங்கே இருக்கக்கூடிய வேதனையை விட அல்லாட்ட போயிட்டா இந்த வேதனைலாம் இல்லாமல் சுகமாக அனுபவிக்கலான்ற அந்த எண்ணத்தில் தானே அல்லாஹ் ஷேகநாத்துடைய துவா, அந்த எண்ணத்தில் தானே அல்லாஹ் என்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாட்ட கூட்டு போயிட சொல்லுங்க, அல்லாட்ட கூட்டு போயிட சொல்லுங்க. அப்படி வரக்கூடிய உன்னிடத்திலே வேதனை உன்னுடைய கோப பார்வையோ வந்தால் அவர்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைவார்கள், அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள், அவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். உன்னை நம்பி இங்கே இருக்கக்கூடிய கஷ்டத்தை விட அல்லாஹ்வுடைய உன்னிடத்தில் போனா சுகம்தான் கிடைக்கணும் நம்பி என்ற கேட்க சொன்னாங்களே, அந்த கபரோடைய கபரை எல்லாம் சொர்க்க பூங்காவாக்கியுடைய அல்லாஹ். அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹு தாலா மன்னிக்க வேண்டும். ஆலிமாக்களை ஷேகநாயகம் எதற்காக எப்படி ஆசைப்படுகிறார்களோ அப்படி செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்க வேண்டும். நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நோயில்லாத நீண்ட ஆயுளை தர வேண்டும். நம்முடைய ஷேகநாயகத்திற்கு அல்லாஹு தாலா நோண்டி நீண்ட ஆயுளை தர வேண்டும். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.